பிஎஸ்சி ஃபேஷன் அப்பாரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ ஜாப் குவிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி 2 டைம் வந்தோம், எடுக்க முடியல. பட் அந்த டைம் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு 15 to 20 கேட்டோம். அவங்க கம்பல்சரி 15 வரும்னு சொல்லியிருக்காங்க. மாடு எந்த கம்ப்ளைண்ட் வராது, அதனால அவர் நம்பி எடுக்கலாம். கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல கேரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஆல்ரெடி கேட்டிருக்கோம், சொல்லி தான் எடுத்தாரு. உங்களை நம்பி தான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா கண்டிப்பா தப்பு வராது, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. மாடெல்லாம் நிறைய பார்த்தோம் ப்ரோ, 10-20 மாடுக்கு மேல பார்த்தோம் ப்ரோ. 20-30 மாடே பார்த்துருப்போம். எல்லாமே பிரைஸ் கைக்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து பேசி அவர் தான் குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. கேட்கறாரு பிரைஸ் ஏதாவது, இந்த கஸ்டமர் இவ்வளவு சொல்றாங்க, நீங்க எவ்வளவு ஜாஸ்தி தரீங்களா இல்லையா, நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு. ஜி வணக்கம். வணக்கம் ப்ரோ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க தோகமலையில இருந்து வரோம் ப்ரோ. தோகமலை. உங்க பேரு? தமிழரசன். தமிழரசன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஆக்சுவலா ஜாப்ல இருந்தேன். பிஎஸ்சி ஃபேஷன் அப்பாரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ ஜாப் குவிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கேன். சரி. அதனால சரி நம்ம ஃபார்மிங் இருக்கு, ஆல்ரெடி வீட்ல 3 மாடு வச்சிருக்கோம். சரி இன்னொன்னு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். கருங்கல்பாளையம். ஓகே. ஆல்ரெடி 2 டைம் வந்தோம், எடுக்க முடியல. பட் அந்த டைம் தான் எடுத்திருக்கோம். சரிங்க. இவங்க யார் எடுத்தாண்டா? எனக்கு ஈரோடு மணிகண்டன் நான் எடுத்தேன். ஈரோடு மணிகண்டன். எத்தனை மாடு எடுத்தீங்க? நான் ஆக்சுவலா 2 எடுக்கலாம்னு வந்தோம். சரியா செட் ஆகல, ஒன்னு தான் செட் ஆச்சு. சரி நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்னு மட்டும் போதுன்னு போறோம். ஒன்னு மட்டும் போதுன்னு நீங்க எடுத்துறீங்க. சரிண்ணா, அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா பிஃபோரா நான் ஒரு டைம் வந்து அவர் மீட் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த டைம் வந்து மாடு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஆஃப்டர் லாங் டைம் கேப் ஆயிடுச்சு. சரி திருப்பி நேத்து நைட்டு கால் பண்ணோம், சரி வாங்கன்னு சொன்னாங்க. வந்தோம். அப்புறம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு நம்ம டேஸ்ட்டுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே நேர்ல பாத்துட்டு போனீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும் மாடு எடுத்தாரு? ஆக்சுவலா இதுல தான் தெரியும், சேனல்ல தான் பார்த்தேன். யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க? ஆமா, சேனல்ல தான் பார்த்தேன். எவ்வளவு நாளா அவரை ஃபாலோ பண்ணீங்க? ஆக்சுவலா நான் 2021ல ஃபர்ஸ்ட் டே வந்தேன். வந்துட்டு அப்போ எடுக்க முடியல. ஓகே. அதுக்கப்புறம் லாங் டைம் கேப். அதுக்கப்புறம் சரி இப்போ அண்ணனோட சேர்ந்து நம்ம ஒன்று எடுக்கலாம்னு வந்தோம். பட் அப்பல இருந்து சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே. நீங்க நினைச்ச அந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்தாரு, அமைஞ்சதா? ஓகே ப்ரோ. மாடு நல்லா இருக்கு. அமைஞ்சதா? பட்ஜெட் ஓகே. பட்ஜெட் ஏன்னா இப்போ பட்ஜெட் வந்து கஸ்டமர் வந்து அந்த மாட்டுக்கு 80 சொன்னாங்க. சரி நம்ம ஒரு 6 எடுத்து கொடுத்தாரு. உங்க பட்ஜெட்க்குள்ள அமைஞ்சிருக்கு ஏதோ. ஆமா. ஓகே. நீங்க என்ன பால் தரல கேட்டீங்க? ஆக்சுவலா நான் ஒரு 15 to 20 கேட்டோம். அவங்க கம்பல்சரி 15 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாக்குறத பொறுத்து கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். சரி, பாலுக்கு கேரண்டி சொல்லிருக்காரா? ஆமா ப்ரோ. ஓகே. பாலுக்கு கேரண்டி சொல்லிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மாடு எந்த கம்ப்ளைண்ட் வராது, அதனால அவர் நம்பி எடுக்கலாம். ஏதாவது இருந்தா ரீப்ளேஸ் பண்ணி தருவாரு. சொல்லிருக்காரா? ஆமா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. மத்த இடத்துல கேரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனா ஆல்ரெடி கேட்டிருக்கோம், சொல்லி தான் எடுத்தாரு. உங்களை நம்பி தான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா கண்டிப்பா தப்பு வராது, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால கேரண்டி சொல்லி கொடுத்தாரு. மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதனால தான் எடுத்துறீங்க. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. மாடு எவ்வளவு மாடு வீட்ல வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஒரு 3 மாடு இருக்கு ப்ரோ. 3 மாடு. இது கொண்டு கட்டணும் 4வது மாடு. 4. நீங்க கண்ணு மாடு எடுத்துறீங்களா? கண்ணு மாடு தான் ப்ரோ இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ. அது வந்து எத்தனை பல்லு? 6 பல்லு ப்ரோ. 6 பல்லு. ஆமா 6 பல்லு முடிஞ்சு இப்ப கடமளப்பு லாஸ்ட்ல. ஆனா வந்து இது போட்டா 4வது கண்ணுக்குட்டி. 4வது கண்ணு. இந்த மாடு. ஓகே ஓகே ப்ரோ. மாடு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எடுக்க வருவீங்களா? கண்டிப்பா வரணும் ப்ரோ. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபார்ம் டெவலப் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எடுக்கணும். நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து தந்துட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா நல்ல மாடு வந்தா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருப்பி எவ்ரி வீக் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு டைம் இல்ல. சரி பாப்போம். இந்த மாடோட கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன். ரிசல்ட் பார்த்துட்டு கம்பல்சரி வரணும். ஓகே ஓகே. ஏன்னா மிஸ்டேக் வராது கேரண்டியா சொல்லியிருக்காரு. அதுக்காகவே கண்டிப்பா வரலாம் ப்ரோ. நீங்க அதான் அவர் சொன்ன கேரண்டி நம்பி எந்திரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. சரி ப்ரோ. நீங்க சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் ஆக்சுவலா ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வந்தோம் ப்ரோ. 3 மணிக்கு வந்து எத்தனை மாடு? 3 மணிக்கு வந்தோம். ஆக்சுவலா அவரை பார்க்கல. அவரு நிறைய கஸ்டமர் இருந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நாங்க சும்மா ஜென்ரலா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எதுவும் செட் ஆகல. அப்புறம் ஃபைனலா அவர்கிட்ட பேசி தான் எடுத்தோம். சரி ஓகே ஓகே. நம்ம ஒரு 6:30 இந்த ரேஞ்சில் எடுத்தோம் ப்ரோ. எத்தனை மாடு பார்த்த அப்புறம் உங்களுக்கு மாடு அமைஞ்சது? மாடெல்லாம் நிறைய பார்த்தோம் ப்ரோ. 10-20 மாடுக்கு மேல பார்த்தோம் ப்ரோ. 20-30 மாடே பார்த்திருப்போம். எல்லாமே பிரைஸ் கைக்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து பேசி அவர் தான் குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மாடு எடுத்தாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, சொல்லி இதெல்லாம் இருக்கான்னு பாக்குறாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டு ஒப்பீனியன் நம்மள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுத்து தராரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த மாட்டை எடுத்துங்க, இதை தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கம்பல் கிடையாது. கம்பல்சரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கன்னு வருவார். எனக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் இருந்தாரு. அவர் HFல வந்து லோ பட்ஜெட்ல கேட்டார். இந்த வீக் வரல, நீங்க அடுத்த வீக் வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து தரணும்ட்டுலாம் இல்லை, நம்மளுக்கே தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா இதை கேட்டு முடிச்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பேசி எடுத்து கொடுத்தாரு ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இந்த மாடல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்சோம்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. கண்டிப்பா. ஆமா, அது ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்னாக்கா வேணாம்னு சொல்லிடுறாரு.
இப்போ பேரம் பேசல எப்படின்னு உங்க முன்னாடியே பேசிட்டாரா இல்ல? எதாமே கேட்கற இப்போ அந்த கஸ்டமர் வந்து 85,000 சொன்னாங்க. நம்ம ஒரு 70 கேட்டோம். ஆக்சுவலா 65 கேட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் எல்லாமே சுத்தணும். சுத்திட்டு எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர்கிட்ட பேசி அவரு கேக்குறாரு பிரைஸ். ஏதாவது இந்த கஸ்டமர் இவ்வளவு சொல்றாங்க, நீங்க எவ்வளவு ஜாஸ்தி தரீங்களா இல்லையா நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு சொல்றாரு. பிரைஸ் டீடைலா இருந்தாலும் சரி, மாடு எது இருந்தாலும் சரி உங்ககிட்ட கேட்டு தான் பண்றாரு. கம்பல்சரி நம்ம ஒப்பீனியன் கேக்குறாரு ப்ரோ. அவரா இது பண்றது இல்ல. ஓகே ஓகே. கேட்டு தான் பண்றாரு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. ஆமா. அதே மாதிரி எடுத்து கொடுத்துறாரு அப்படின்னா எப்படி பாத்துக்கணும், இங்க கேரண்டி சொல்றாங்கன்னா நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஓகே. அங்க போயிட்டு எப்படி பராமரிக்கணும் எல்லாமே சொல்லிடுறாரு. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து கேரண்டி சொல்லி எடுத்துறாரு. இப்போ நீங்க மத்த பக்கம் இதை ரெஃபர் பண்ணலாங்களா? கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். நம்பி எடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ தான் வந்து கேரண்டி தராரு. இப்போ மத்த வியாபாரிங்க நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கும் இவருக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல மத்தவங்கள நம்ம கம்பேர் பண்றதுல நான் ஆக்சுவலா இங்க வந்து இவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வேற யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா 2 டைம் வந்தேன், ஃபாலோ பண்ணேன், எடுக்க முடியல. இந்த டைம் வந்து ஃபைனலா பேசி எடுத்துட்டோம் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இவரை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குறைகள்லாம் எதுவும் இல்லை. அவரு நான் ஸ்டாப்பா ஃபோன் தான் அட்டன் பண்ணி பேசிட்டே இருந்தாரு. சுத்தில கஸ்டமர் 10 பேர் நின்று இருந்தாங்க. ஃபோன் கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு. அதனால மார்க்கெட் டைம்லாம் இருந்தது அப்படின்னாக்கா கஸ்டமர் எல்லாரும் நேர்ல வாங்க, நேர்ல வந்து சாட்டிஸ்ஃபைடா பேசி எடுத்துட்டு போங்க. ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எடுக்க கூடாது, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அதையும் பாத்துக்கோங்க, நேர்ல வந்து பார்த்து எடுக்கணும். கண்டிப்பா. ஓகே. இதெல்லாம் வந்து இப்ப புதுசா வர கஸ்டமருக்கு கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, உங்களுக்கு திருப்தியா மாடு அமைஞ்சது. கண்டிப்பா. ஓகே, உங்க இதை ஃபுல்லா சொல்லிட்டீங்க. நன்றி ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.